இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ராஜகுமார். நான் சிவகங்கை மாவட்டம் ஆத்தங்குடியில் நிலா டைல்ஸ் அப்படிங்கிற பேரில் ஆத்தங்குடி டைல்ஸ் தயாரிக்கிற கம்பெனி வச்சுருக்கேன். நம்ம தமிழ்நாட்டில் கரூர் மாவட்டத்தில் உள்ள ஐயர்மலை அப்படிங்கிற ஊர்லேருந்து நம்மள்ட்ட ஆத்தங்குடி டைல்ஸ் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இப்போ 4 நாளைக்கு முன்னாடி 600 ஸ்கொயர் ஃபீட்டு அளவு அந்த வீடு. 4 நாளைக்கு முன்னாடி டைல்ஸ் எடுத்துகிட்டு வேலையை ஆரம்பித்தேன். இன்றைக்கி வேலை முடிஞ்சிச்சு. ஒட்டி முடித்ததுக்கப்புறம் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எப்படி வேலை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். இது வராண்டா, இந்த வீட்டோட வராண்டா. இந்த டிசைனுக்கு பேர் இலங்கா டிசைன் அப்படின்னு பேர். இப்போ நம்ம ஆத்தங்குடி டைல்ஸ் பொறுத்தவரை இப்போ ஒரு டிசைனில் நம்ம இப்போ இந்த டிசைன் இருக்குன்னா நமக்கு இதில் பிடிச்ச கலரை நம்ம மாற்றிக்கலாம். அந்த ஃப்ளவருக்கு அந்த உடலுக்கு வர்ற கலரை மாற்றிக்கலாம். இது ஹால் சைஸ் பார்த்திங்கன்னா 16க்கு 16. எப்போவுமே நம்ம ஹாலுக்கு ஃப்ளோரில் ஒரு சுவர் ஓரம் 4 பக்கமும் பிளைன் டைல்ஸ் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளோரில் பார்டர் ஒட்டி உள்ளே ஒரு டிசைன் ஒட்டினா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் இந்த வீட்டுக்கும் நம்ம ஃப்ளோரில் 10 இன்ச்சு 2 கரை இலப்படர் அப்படின்னு சொல்கிறது அந்த பார்டர் ஒட்டிட்டு சுவர் ஓரம் 2 லைன் லைட் எல்லோ பிளைன் ஒட்டிட்டு 3வது லைன் 10 இன்ச்சு இலப்பாடர் ஒட்டிட்டு உள்ளேயும் ஒரு லைன் பிளைன் ஒட்டிட்டு அதுக்குள்ளே இலங்கா 10க்கு 10 100 டைல்ஸு சென்டரில் அப்படி தடுக்கு மாதிரி ஒட்டியிருக்கோம். ரொம்ப நல்லாவே வந்திருக்கு வேலை. இது கிச்சன். நம்ம எப்போவுமே இந்த ஹால், கிச்சன், பெட்ரூம் அந்த 2 இடமும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல கிரானைட் பீஸ் ஒட்டினோம்னா அந்த ஜாயிண்ட் கட் ஆகிறது தெரியாது, அழகாக இருக்கும். அதனால் நம்ம எங்கே போனாலுமே 4 இன்ச்சு சைஸுக்கு கிரானைட்டை கட் பண்ணி ஒட்டிடுவோம். அப்போ அந்த கட் ஜாயிண்ட் வர்றது நமக்கு அழகாக இருக்கும். இப்போ இது 8 இதழ் பூ அப்படின்னு சொல்கிறது இந்த டிசைனுக்கு பேர். இது கிச்சனில் இந்த டிசைன் ஒட்டியிருக்கோம். ரெட்டலை பார்டர் ஒட்டி அதுக்கு மேலே இப்போ கிச்சன் ஸ்லாப்புக்கு கீழே உள்ள கப்போர்டு எல்லாமே நம்ம ஸ்கட்டிங் ஒட்டிட்டு அந்த 5 இன்ச் ஹைட்டுக்கு மேலே டாப்பில் ஃப்ளோரில் வர்ற டைலே நம்ம எக்ஸ்ட்ரா லாஸ்ட்டில் மிச்சம் இருக்க டைல்ஸை ஒட்டிட்டோம்னா சிமெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம டைல்ஸ் ஒட்டிட்டோம்னா நமக்கு துடைக்கிறதுக்கு மாப் பண்ணும்போது துடைக்க நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம எங்கே வேலைக்கு போனாலும் நம்ம இந்த மாதிரி கப்போர்டு எல்லாமே நம்ம டைல்ஸு எக்ஸ்ட்ரா இருக்க டைல்ஸை ஒட்டிடுவோம். இது ரொம்ப சின்ன வீடு தான், சிம்பிளாக தான் கட்டியிருக்காங்க. ஒரு வராண்டா, ஹால் 16க்கு 16 ஹாலு, கிச்சன் 9க்கு 8 ஒரு கிச்சன், ஒரே ஒரு பெட்ரூம் தான் இந்த வீட்டில். இங்கேயுமே பார்த்திங்கன்னா அந்த ஹாலு பெட்ரூம் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல அந்த நிலைக்கிட்ட 4 இன்ச்சுக்கு கிரானைட் ஓட்டிட்டோம். ஒரே ஒரு பெட்ரூம் தான் இந்த வீட்டில். பெட்ரூம் சைஸு பார்த்திங்கன்னா 16க்கு 10. கீழே ஃபுல்லாக டைல்ஸ் ஃபுல்லாக ஃப்ளவர் டிசைன் வரதுனால ஸ்கட்டிங் நம்ம இந்த ரூமுக்கு பிளைன் கொடுத்துட்டோம். ஏன்னா கீழே நிறையா ஃப்ளவர் வரதுனால ஸ்கட்டிங்கும் ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்தோம்னா கொஞ்சம் வித்தியாசம் தெரியாது. அதனால் நம்ம ப்ளூ பிளைன் ஓட்டிட்டோம் ஸ்கட்டிங்கு. இப்போ நம்ம ஆத்தங்குடி டைல்ஸ் எடுத்துட்டோம்னா நம்ம 2 விஷயம் பார்க்கணும். ஆத்தங்குடி டைல்ஸ் ஒட்டணும்னு ஆசைப்படும் போது ஒன்று குவாலிட்டியாக ரெடி பண்ணணும் ஆத்தங்குடி டைல்ஸ். 2வது அனுபவம் உள்ள ஆள் நம்ம ஒட்டுனா தான் அந்த ஃபினிஷிங் 100% கிடைக்கும். இப்போ நம்ம நார்மல் வெர்டிஃபைட் டைல்ஸ்லாம் 2 அடி டைல்ஸ் 4 அடி டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பாக்ஸை பிரித்த உடனே நமக்கு ஒட்டிடலாம். நம்ம ஆத்தங்குடி டைல்ஸ் அந்த மாதிரி ஒட்ட முடியாது. நம்ம கையிலே ஹேண்ட்மேடு தானே, கையிலே தயார் பண்ணுறதுனால ஒட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டைல்ஸ் எல்லாமே செக் பண்ணணும். நமக்கு கார்னர்லாம் லைட்டாக உடஞ்சிருக்க டைல்ஸ்லாம் செக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதெல்லாம் நம்ம வால் ஓரத்துக்கு வர கட்டிங் பீஸுக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு கொத்தனார் 200 ஸ்கொயர் ஃபீட்டு தான் அதிகபட்சம் ஒட்ட முடியும். அந்த மாதிரி ஒட்டினா தான் நம்மளுக்கு அந்த 100% ஃபினிஷிங் கிடைக்கும். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு டைல்ஸும் பொறுமையாக பார்த்து மெதுவாக வேலை பார்த்தா தான் அந்த மேடு பள்ளம் இல்லாமல் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஒரே ஈக்குவலாக ஃபினிஷிங் கிடைக்கும். நானாக பார்த்திங்கன்னா ஒரு 15 வருஷமாக அந்த ஆத்தங்குடி டைல்ஸ் ஃபிட்டிங் ஒட்டுற வேலை பார்த்துட்டு தான் கம்பெனி ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் தான் ஒட்ட வரணும் அப்படின்னு சொல்லும்போது தவிர்க்க முடியாதனால இன்னமும் நமக்கு கம்பெனி இருந்தாலும் கம்பெனியை பார்த்துக்க சொல்லிவிட்டு நானே லே பண்ணுற ஒர்க்குக்கு வந்துடுவேன்.
நம்ம வந்து பொறுமையாக அழகாக ஒட்டும்போது ஆத்தங்குடி டைல்ஸ் வந்து பக்காவாக இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்த டைல்ஸை வீட்டுக்கு வெளியில் ஒரு சின்ன லேண்டிங் இருக்குது, இது பின் வாசல், அந்த இடத்துலையும் ஒட்டினோம். இந்த 4 டைல்ஸ் சேர்ந்த ரவுண்டு பூக்கு பேர் வட்டத்தாமரைன்னு சொல்கிறது, அதை ஒட்டினா அழகாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஆத்தங்குடி டைல்ஸ் தேவைப்பட்டால் என்னோடய பேர் ராஜ்குமார். நான் என்னோடய மொபைல் நம்பர் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தரமாக குறித்த நேரத்தில் தயார் செய்து உங்களுக்கு கொண்டு வந்து ஒட்டி கொடுப்போம். நன்றி, வணக்கம்.